குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஓட்டுக்காக அம்பேத்கர் அம்பேத்கர் என ஓயாமல் சொல்வது காங்கிரசாருக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது. கடவுள் பெயரை 100 தடவை சொன்னாலாவது சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்டில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இரு சபைகளிலும் இன்று அமளி துமளியில் ஈடுபட்டனர். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்து பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: டாக்டர் அம்பேத்கரை அவமதித்ததோடு மட்டுமல்லாமல் எஸ்சி, எஸ்டி சமூகங்களை புறக்கணித்த காங்கிரசின் இருண்ட வரலாற்றை அமித்ஷா அம்பலப்படுத்தினார். அவர் எடுத்துரைத்த உண்மைகளால் காங்கிரசார் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போன்ற நிலைக்கு ஆளானார்கள். அதனால்தான் அவர்கள் நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது நிலை பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும். டாக்டர் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த பாவங்களின் பட்டியலில் பின்வருவன அடங்கும். அவரை ஒருமுறை அல்ல 2 முறை தேர்தலில் தோற்கடித்தார்கள். நேரு அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அம்பேத்கரின் தோல்வியை கௌரவ பிரச்சினையாக நினைத்து செயல்பட்டனர். டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது மறுக்கப்பட்டது. பார்லிமெண்டின் மைய மண்டபத்தில் அவரது உருவப்படம் வைக்க அனுமதி மறுக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கரை அவமதித்தது போன்ற காங்கிரசின் மோசமான செயல்களை, திட்டமிட்ட பொய்களை கொண்டு நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியும் என்று காங்கிரசார் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாகும். டாக்டர் அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்கவும், எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களை அவமானப்படுத்தவும் ஒரு குடும்பத்தின் தலைமையில் இயங்கும் ஒரு கட்சி எப்படியெல்லாம் கீழ்த்தரமான தந்திரங்களில் ஈடுபட்டது என்பதை இந்திய மக்கள் பலமுறை பார்த்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் விரும்பியபடி எதையும் செய்ய முயற்சி செய்யலாம். ஆனால் அவர்களது ஆட்சியில் எஸ்சி, எஸ்டி சமூகங்களுக்கு எதிராக நடந்த படுகொலைகளை அவர்களால் மறுக்க முடியாது. பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இருந்தது. ஆனாலும் எஸ்சி, எஸ்டி சமூகத்தினருக்கு உரிமைகளை வழங்க பெரிய அளவில் எந்த நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கவில்லை.